கதிர் ஒளியாய் நீர் உதிக்கும் நாள் என்று வரும். அர்ச்சையாயிருக்கும் உம்மை அவ்வுருவமாய் காணும் பேற்றை அடியேனுக்கு சீக்கிரம் வழங்குங்கள் சுவாமி. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். விற்பரு விழவும் கஞ்சன மண்ணும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறிச் செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பற்றவர் வீழ கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றன்னை பணியால் முடிதுறந்தானை திருவள்ளிக்கேணி கண்டேனே. ஆஹா, அருமை திருக்கச்சி நம்பி. வாசிராளா, திருக்கச்சி, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை பகவானின் ஸ்மரணத்தில் செய்கிறாய்ப்பார். அந்த சிந்தனை யாருக்கும் வராது. சிராளா, இந்த மனம் இருக்கிறதே, அது ஒரு குரங்கு மாதிரி. அவ்வப்போது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு நிலையில் பிடித்து நிறுத்த வேண்டுமென்றால் பகவானின் நாமத்தை சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதிலும் முக்கியமாக பகவானின் கைங்கரியம் செய்யும் பொழுது அவரின் ஸ்மரணத்தில் இருந்தால்தான் அந்த கைங்கரியம் சரியான முறையில் நடக்கும். அதிலும் திராவிட தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தத்தை சொல்லும்போது அந்த தமிழின் இனிமை பகவானின் மீது ஒரு உருக்கத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் கூடுமானவரை திவ்ய பிரபந்தத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆஹா, மாலை மிகவும் பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கிறது போலும். சிராளா, நான் என்ன நாட்டை ஆளும் ஒரு மன்னனுக்கா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? இல்லையே, இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் காஞ்சியில் இருக்கும் அந்த வரதராஜ பெருமாளுக்கல்லவா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் ஹிருதயத்தில் ஐஸ்வர்யத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கு ஒரு சாதாரண மாலையை அணிவிக்க முடியுமா? அதனால்தான் அவரின் மனதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட நறுமணமிக்க பல வகையான மாலைகளை தொடுத்து நித்தியப்படி அவருக்கு சாத்திக் கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது திருக்கச்சி. இந்த பூவிருந்த வல்லியில் நந்தவனம் அமைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட மலர்களை எடுத்து அதை அற்புதமான மாலையாக தொடுத்து பூவிருந்த வல்லியில் இருந்து நித்தியபடிக்கு காஞ்சிபுரம் வரை காலார நடந்து போய் பெருமாளுக்கு அந்த மாலையை அணிவித்து அவருக்கு விசிறி வீசுகிற கைங்கரியம் செய்து பெருமாளை ரசித்துக் கொண்டிருக்கிறீரே, இப்படி தினந்தோறும் இப்பூவிருந்த வல்லியிலிருந்து காஞ்சியம்பதிக்கு நடப்பதில் உமக்கு அலுப்பே ஏற்படவில்லையா? இந்த உடல் பகவான் நமக்கு கொடுத்தது. உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மா அவருக்கு சொந்தமானது. இப்படி எல்லாமே பகவானின் சம்பந்தத்தில் இருக்கும்போது அடியேன் அவருக்கு தொண்டு செய்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆனால் இதில் ஒரு சுயநலமும் இருக்கிறது. சுயநலமா? என்ன அது? ஆமாம், நான் தினப்படி காஞ்சியம்பதிக்கு நடந்து போய் வருவதால் என் உடலும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது. வரதராஜ பெருமாளுக்கு தொண்டு செய்து அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்வதால் என் மனதும் நிம்மதியாக இருக்கிறது. இப்படி என் உடலும் மனதும் ஆனந்தமாக இருக்கும் பொழுது பகவானுக்கு தொண்டு செய்வதில் எனக்கென்ன அலுப்பு ஏற்பட போகிறது? சரி, இன்று ஒரு நாள் நீர் ஓய்வெடுத்துக் கொள்ளும். உமக்கு பதிலாக வரதராஜ பெருமாளுக்கு நான் மாலையை சாற்றிவிட்டு வருகிறேன். முகம் சுளிப்பார் வரதர். திருக்கச்சி
ஆள் வைத்து கைங்கரியம் செய்ய ஆரம்பித்து விட்டாரா என்று கேட்பார். ஏன்? தொடுத்ததும் அவர்தான், என்னிடம் கொடுத்ததும் அவர்தான் என்று எடுத்ததும் கூறிவிடுகிறேன். ஐயா சீராளரே, உம்முடைய சொல்நயமெல்லாம் வரதராஜ பெருமாளிடம் பலிக்காது. பூக்களை எடுப்பதும் மாலையாக தொடுப்பதும் மட்டும் போதாது, அதை எனக்கு கொடுப்பதும் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார் அந்த வரதர். ஏதேது, அந்த வரதர் ஏற்றுக்கொண்டாலும் நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர் போல் இருக்கிறதே. உம்மை பார்க்க எனக்கு சங்கடமாக இருக்கிறது திருக்கச்சி. உதவிக்காகவாவது ஓரிரு பணியாட்களை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. ஏன் அனைத்தையும் நீரே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்? இல்லை, இது காசுக்காக செய்யும் பணியே அல்ல. கர்மத்தை அழிப்பதற்காக அன்போடும் ஆத்மார்த்தத்தோடும் செய்யும் திருத்தொண்டு. மாத ஊதியத்திற்கு நான் ஆட்களை வைத்துக் கொண்டால் அவர்கள் அதை கடமையாக செய்வார்களே தவிர கண்ணும் கருத்துமாக செய்ய மாட்டார்கள். யாராவது முன்வந்து நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் நான் அதை தடுப்பதும் இல்லை. அதே சமயம் யாராவது வருவார்களா என்று நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. உதாரணத்திற்கு அந்த சிறுவர்களை பார். அந்த சிறுவர்கள் அவர்களாக முன்வந்து வரதராஜ பெருமாளின் சேவையில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். அதிகாலையில் எழுந்து கல்வி சாலைக்கு செல்வதற்கு முன் இந்த சிறுவர்கள் தினந்தோறும் இந்த நந்தவனத்திற்கு வந்து பூக்களை பறித்து கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இந்த சிறுவர்களே எனக்கு போதும். இந்தாருங்கள் சுவாமி. சரி சிறுவர்களே, நீங்கள் இருவரும் அந்த பூக்களை கூடையில் வைத்துவிட்டு கல்வி சாலைக்கு செல்லுங்கள். நாம் நாளை காலை சந்திக்கலாம். சரி சுவாமி. சீரளா, எனக்கும் நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். போய் வரும். போகும் வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் ஆதிகேசவ பெருமாளை சேவித்துவிட்டு 4-8 எடுத்து வைத்தால் போதும், காஞ்சியம்பதியை அடைந்து விடுவேன். அந்த பேரருளாளர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். நான் புறப்படுகிறேன். சரி. ஐயா, ஒரு பிரகஸ்பதிக்காக நாம் இவ்வளவு தூரம் நமது ஊரை விட்டுவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் வந்திருப்பதில் எனக்கு உடன்பாடே இல்லை. ரங்கா, நமது கோவில் யாகம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதற்கு இந்த ஸ்ரீபெரும்புதூரில் வாழும் அந்த வைஷ்ணவரின் துணை நிச்சயம் நமக்கு வேண்டும். வா போகலாம். ரங்கா, நாம் தேடி வந்த பிரகஸ்பதி இவர்தான். ஆசுரி கேசவ சோமியாஜி. மிகவும் இளமையாக இருக்கிறாரே. இவரா பெரிய பெரிய யாகங்களை சிறப்பாக நடத்தி வைத்தவர் என்று கூறினீர்கள்? மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தவர் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அவரின் பெருமையை சற்று குறைத்துதான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். வேத சாஸ்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பொருள் சொல்வதில் சமர்த்தர். நம்ப முடியவில்லையே. இவரை விட வயதில் மூத்தவர்கள் பலர் வந்து இவரிடம் வேதங்களைப் பற்றியும் உபனிஷத்துக்களைப் பற்றியும் எழும் சந்தேகங்களுக்கு விடை கேட்டு போவார்கள் என்றால் கேசவ சோமியாஜி எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும்? சற்று தள்ளி ஒரு பெண்மணி வருகிறாரே, அவர்தான் சோமயாஜியின் தர்மபத்னியோ? ஆமாம், காந்திமதி. அந்த அம்மையார் செய்யும் காரியம் சற்று வழக்கத்திற்கு புறம்பாக இருக்கிறதே. எது? அடக்க ஒடுக்கமாக இருப்பதா? அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டியதுதான். அதற்காக கோவிலுக்குள் வரும்போது தம்பதி சமேதமாக
ஒன்றாக வந்து சேவிக்க வேண்டும் என்று தானே கூறுவார்கள். கணவனை விட்டு ஒதுங்கினார் போல் இவ்வளவு தள்ளியா வர வேண்டும்? அது கணவர் மீது மனைவி வைத்திருக்கும் பக்தி, அன்பு, மரியாதை இவற்றுக்கு எடுத்துக்காட்டு. கணவன் முன்னே மனைவி பின்னே என்று கணவன் வழி மனைவி பின்பற்ற வேண்டும் என்ற அடையாளமாகத்தான் காந்திமதி சோமயாஜிக்கு பின் 10 அடி தள்ளி நடந்து வருகிறார். இது ஆச்சரியம்தான். என் மனைவியை என்னுடன் வா என்று சொன்னால் 2 அடி முன்னால் தான் போவாள். 10 அடி பின்னால் வா என்று சொன்னால் மொத்தமாக என்னை விட்டே சென்று விடுவாள். அதற்கு உன் மனைவியை மட்டும் சொல்லி தவறில்லை. வேறு யார் தவறு என்கிறீர்கள்? நீதான். நானா? ஆமாம். கேசவ சோமியாஜி போன்று நீயும் ஒரு உயர்ந்த பண்போடு இருந்திருந்தால் காந்திமதி போன்று உன் மனைவியும் அடிபணிந்து வாழ்வாள். சரி வா, வந்த வேலையை பார்ப்போம். வணக்கம் சோமியாஜி சுவாமிகளே. வணக்கம். என்னை நினைவிருக்கிறதா? உங்கள் நினைவில்லாமல் தாங்கள் தான் இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவதையே குறைத்து கொண்டு விட்டீர்கள். எல்லாவற்றுக்கும் நேரம் வர வேண்டும் அல்லவா? இப்போது வந்து விட்டது, நானும் வந்து விட்டேன். அப்படியா? ஆமாம். இவர் என் நண்பர், பெயர் ரங்கன். வணங்குகிறேன் சுவாமி. வணக்கம் சுவாமி. இவரும் எங்கள் நீர்வள்ளூரில் தான் இருக்கிறார். இவருக்கு கோயில் கைங்கரியம், கோவிலில் சிறப்பாக ஒரு யாகம் செய்துவிட வேண்டும் என்று பொருள் சேர்த்து கொண்டிருந்தார். பகவான் கைங்கரியம் என்றால் பொருளுதவி அளிக்க தயங்க மாட்டார்களே? ஆமாம், இப்பொழுது தேவையான அளவிற்கு பொருள் சேர்ந்து விட்டது. தாங்கள்தான் எங்கள் ஊர் கோவிலில் சிறப்பாக யாகம் நடத்தி தர வேண்டும். அதற்கென்ன, சிறப்பாக நடத்தி தருகிறேன். நாள் நட்சத்திரம் எல்லாம் குறித்து விட்டீர்களா? குறித்து விட்டோம். மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்று மாசி 17 என்று நினைக்கிறேன். மாசி 17 தானே? ஆமாம், மாசி 17. ஆமாம். மாசி 17. காந்திமதி சுவாமி, மாசி 17 எனக்கு வேறு ஏதேனும் பணிகள் உள்ளதா? அன்று இல்லை சுவாமி. மறுநாள்தான் கப்பூரில் சுதர்சன ஹோமம் இருக்கிறது. மாசி 17 வேறு பணிகள் ஏதுமில்லை. நான் வந்து விடுகிறேன். நீங்கள் யாகத்திற்கு தேவைப்படும் மற்ற விஷயங்களை எல்லாம் கவனியுங்கள். ஆஹா, உடனே ஏற்பாடு செய்கிறோம். சரி, நான் பெருமாளை சேவித்துவிட்டு வருகிறேன். வாருங்கள் சுவாமி. ஐயா பெரியவரே, மனைவிக்கு அவர் கொடுத்திருக்கும் முக்கியத்துவத்தை கவனித்தீர்களா? என்றென்று எங்கெங்கே என்னென்ன பணிகள் இருக்கிறது என்பதை அட்டவணையிட்டு மனதில் வைத்திருக்கிறார் அவருடைய அந்த அம்மணி. அப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த முக்கியமான பொறுப்பை மனைவியிடம் ஒப்படைத்திருப்பதும் கூட கேசவ சோமியாஜின் விசாலமான மனதை காட்டுகிறது. தனக்கு சரிசமமான அந்தஸ்தை மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். உண்மைதான் ஐயா. வாருங்கள் சோமயாஜி. நமஸ்காரம் பட்டரே. நமஸ்காரம். தாங்கள் கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்காத நாட்களே அநேகமாக இல்லை என்று சொல்லலாம். நீரின்றி கூட சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஆதிகேசவ பெருமாளை தரிசிக்காமல் என்னால் இருக்க இயலாதே. நம் பெருமானை சேவிக்காத நாட்கள் நான் ஜீவிக்காத நாட்கள் ஆகிவிடாதா? உண்மைதான். தாங்கள் வழக்கமாக அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்திற்கு வருவீர்கள். தங்கள் சகதர்மிணி சாயங்காலம் வருவாள். ஆனால் இன்று இருவரும் சேர்ந்து வந்திருப்பது சற்றே எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அதற்கு காரணம் இருக்கிறது. நம் குறை தீர பகவானிடம் வேண்டுங்கள் என்று இவரிடம் நான் சொல்வேன். ஆனால் இவரோ அதை மறுத்து விடுவார். பெருமாளை சேவிப்பது இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று அவருக்கு நன்றி சொல்லத்தானே தவிர அது வேண்டும் இது வேண்டும் என்று அவரிடம் வேண்டி பெறுவதற்காக அல்ல என்று சொல்வார். தங்களுக்கு என்ன குறை? க்ஷேமமாகத்தானே இருக்கிறீர்கள். எத்தனை செல்வம் இருந்தால் என்ன, மழலை செல்வம் இல்லாதது பெரும் குறைதானே.
ஒருவேளை இவரோடு சேர்ந்து வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டால் அவர் மனம் உருகாதோ என்று எண்ணி ஆசையோடு வந்திருக்கிறேன். என்ன செய்வது? பகவான் ஏதேனும் குறையில்லாமல் யாரையும் வைப்பதில்லை. ஆனால் சோமயாஜியின் விஷயம் அப்படி அல்ல. அவர் ஒரு உயர்ந்த வைஷ்ணவர். சதா சர்வ காலமும் பெருமாளையே மனதில் துதித்துக் கொண்டிருப்பவர். அனைவரிடமும் அன்போடு பழகுபவர். சோமயாஜியைப் போலவே தாங்களும் ஒரு உயர்ந்த வைஷ்ணவி. கணவனின் சொல் மாறாத தர்மபத்தினி. இருவருக்கும் பெருமாள் புத்திர பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்க நிச்சயம் வேறேதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த வித்தை தங்களின் வயிற்றில் விதைக்க வேண்டும் என்பதற்காக கூட பெருமாள் சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அந்த நாள் வரை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதுவாயினும் மனதில் உள்ள வேண்டுதலை அவன் பாதங்களில் வையுங்கள். அனைத்தும் மங்களமாக முடியும். சரி, அர்ச்சனை யார் பெயருக்கு? பெருமாளின் பெயருக்கே செய்துவிடுங்கள். கொடுங்கள். ஓம் ஸ்ரீ சர்வமங்களானி சித்தியார்த்தம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பிரீத்யர்த்தம். பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்க்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நல்லருள் பெறவடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உரலிடையா பூண்டு எத்திரம் உரலினுடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. ஓய் திருக்கச்சி, தலையில் வைத்திருக்கும் பூக்கூடையே இந்த கோடை வெயிலுக்கு குடையாய் போய்விட்டதோ உமக்கு? அதனால் தான் இப்படியே காஞ்சிபுரம் கோயில் வரை நடந்துவிட துணிந்து விட்டீரோ? கோடை வெயிலுக்கு தலைதானே கொதிக்கிறது. வரதனுக்கு சாத்த வேண்டிய மாலையை தலையில் வைத்துக்கொண்டு அவரது நாமத்தை ஜபம் செய்து கொண்டு நடந்தால் மனம் குளிர்ச்சி அடைவதால் கோடை வெயிலின் வெப்பமே தெரியாது. ஆகையால் எந்த தாமதமும் இன்றி பெருமாளுக்கு நான் மாலையை சாத்தி விடுகிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். அடியேன் திருக்கச்சி நம்பி வந்திருக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள்? சோமயாஜிகள் அகத்திற்குள் இருக்கிறாரா? அவர் பூஜையில் இருக்கிறார். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் பூவிருந்தவல்லியிலிருந்து வருகிறேன். திருக்கச்சி நம்பி என்பது அடியேனுடைய திருநாமம். அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா? இல்லை, பரவாயில்லை. குடிக்க ஜலம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். வெயிலினால் நான் வறண்டு போயிருக்கிறது. அதற்கென்ன, இதோ தருகிறேன். என்னவாயிற்று? நீங்கள் நம்மளவாதானே? ஆமாம், உங்களவாதான். சரி, சற்று பொறுங்கள். எங்களவாதானா என்று தாங்கள் எதை வைத்து என்னை கேட்டீர்கள்? அதாவது எங்கள் குலத்தை சேர்ந்தவர் தானே? மன்னிக்க வேண்டும் தாயே, நான் உங்கள் குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல. பின் நம்மளவரா என்று கேட்டதற்கு ஆமாம் என்றீரே. நானும் தங்களை போன்ற ஒரு வைஷ்ணவன் தான் என்ற அர்த்தத்தில் அப்படி சொன்னேன். பொதுவாக மனிதர்களுக்கு குலம் முக்கியமல்ல, குணம்தான் முக்கியம் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். அதை வைத்துத்தான் நான் என்னை உங்களவா என்று சொல்லிக் கொண்டேன். ஒருவேளை நான் அப்படி சொன்னது தவறென்றால் அடியேனை மன்னித்து விடுங்கள். இல்லை, பரவாயில்லை. நான் சற்று முன்புதான் கோவிலிலிருந்து வந்தேன். வந்ததும் தளிகை செய்ய தொடங்கிவிட்டேன். கிணற்றிலிருந்து ஜலம் கொண்டு வர
நேரமில்லாமல் போய்விட்டது. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். தெரு முனையில் ஒரு கிணறு இருக்கிறது. அது சுத்தமான ஜலம்தான். தாங்கள் அங்கு சென்று ஜலம் அருந்திக் கொள்ளலாமே. சரி தாயே,